நீங்க எடுக்க முடியணும். அப்போ ஒரு ரெகுலேட்டர் எடுக்க முடியல. இப்போ நீங்க ஏதோ ஒரு நிறைய எக்கச்சக்கமான வாலெட்ஸ் இருக்கு. நீங்க கிரிப்டோ கரன்சி பர்ச்சேஸ் பண்றது. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. நாட் ஒன்லி பிட்காயின், எத்தீரியம், ரிப்பிள், டோஜி காயின் அது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதில் வந்து ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பண்ணிட்டு வேல்யூ ஏறுது, வாங்குறீங்க, வித்துட்டதுக்கு அப்புறமா பணத்தை உங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. எடுக்கிற டைமில் அவங்க வந்து ஒரு அந்த வேலெட்லேருந்து உங்களுக்கு எடுக்க முடியல. நீங்கள் அவன் வேலெட்டை அவன் எங்கே வச்சு ரன் பண்ணுறாங்க என்னன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி எடுக்க முடியலை அப்படின்னா அதை நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்கன்னா யார்கிட்டையும் பண்ண முடியாது. அந்த ரெகுலேட்டருக்கு கீழே கிடையாது. ஸோ அதனால எப்போவுமே என்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறது, ஸோ கிரிப்டோ கரன்சியில் மார்க்கெட் ரிஸ்க் வந்து அது டிஃப்ரெண்ட். அது வந்து நீங்கள் என்ன வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏறிச்சுன்னா உங்களுக்கு லாபம், இறங்குச்சுன்னா நஷ்டம். அது வந்து நீங்கள் அதை தெரிஞ்சுட்டு தான் இறங்குறீங்க. ஆனால் நீங்கள் பண்ண கேபிட்டலில் இல்லை ப்ராஃபிட்டோ லாஸோ எனக்கு பணத்தை எடுக்கணும்னு போது எடுக்க முடியணும். இல்லாத பட்சத்தில் அது வந்து